அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ராஜனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் இந்த நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. உலகமெல்லாம் மறக்குதையா. உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா. உணர்வு எல்லாம் இனிக்குதையா. ராஜா உம் நாமம் துதிக்கையிலே. ஏசையா உம் அன்பை ருசிக்கையிலே. ராஜா என் உயிரான 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 இயேசு. என் உயிரான 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 இயேசு.
நான் உம்மை துதிப்பேன். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். மறுபடியுமா இன்றைக்கு நாம் கர்த்தரை துதிக்க இன்னொரு காரணத்தை நாம் வைத்து கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். இந்த ஜூன் மாதம் முழுவதும் நாம் ஸ்தோத்திரத்தின் நாட்கள் என்று சொல்லியிருக்கேன். நாம் துதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கடந்த நாட்டிலே நாம் தியானித்தோம். அவர் நம்மை தெரிந்து கொள்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார் என்று சொல்லிடலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு தேவன் எவ்வளவு வேகமாய் நம்மை வந்து பாதுகாக்கிறார், எவ்வளவெல்லாம் நம்மேல் அவர் கர்சனை உள்ளவராயிருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலே ஏசாயா 31:5 நாம் வாசிக்கும் பொழுது, அவர் பறந்து காக்கிற பட்சை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு பட்சை போல, அவர் பறந்து காக்கிற ஒரு பட்சை போல இருக்கிறாராம். அந்த பட்சிகள் எப்படி தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்குமோ அதுபோல் அது கீழே விடாதபடிக்கு அவைகள் தடுமாறி விழும்பொழுது தாய்ப்பறவை வந்து எங்கிருந்தாலும் அது தாங்கி எடுத்துக்கொண்டு போய்விடும். அதுபோல் நம்முடைய தேவன் கூட நமக்கு ஆபத்து என்று வரும்பொழுது நம்ம நினைப்போம், ஐயோ நான் இவ்வளோ சிக்கல் இருக்கேனே, நான் கஷ்டத்தில் இருக்கேன், யார் நம்மை விடுதலை ஆக்குவார்கள் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் அவர் தூங்குறதில்லை, உறங்குறதில்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குறதும் இல்லை, உறங்குறதும் இல்லை. அவர்கள் தேவர்கள், அவர்களுக்கு தூக்கமே கிடையாது. ஆகவே ஆண்டவர் நம்மை தூங்காமல் உறங்காமல் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். பறந்து காக்கிற பட்சியை போல அவர் என்ன செய்வாரா, நமக்கு ஆதரவாக இருப்பார். நம்மளோடு கூட நமக்கு ஆண்டவர் ஆதரவாக இருக்கிறார். அவர் காத்து தப்ப பண்ணுவார். நம்மை ஆண்டவர் காக்கிறவராயிருக்கார். அவருடைய செட்டையின் மறைவிலே நம்மை வைத்து அவர் காக்கிறவராயிருக்கிறார். அவர் காத்து தப்ப பண்ணுவார், கடந்து வந்து விடுவிப்பார். அவர் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கூட இமைப்பொழுதிலே நொடி நிமிஷத்திலே அவர் நம்மை கடந்து வந்து அதை விடுவிப்பார். எந்த சிக்கலில் நம்ம இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மை கடந்து வந்து விடுவிக்கிறவராயிருக்கிறார். அதனால் தெய்வ மக்களே, கர்த்தர் நமக்கு எவ்வளோ அன்புள்ளவராக இருக்கா பாருங்கள். நம்மளை சோதனைக்க விடுவே இல்லை, நம்ம சோதனையில் விட்டு விடுகிறவரே இல்லை. நமக்கு பலத்துக்கு மிஞ்சி நம்மை சோதிக்க மாட்டார். சோதனையில் தப்பித்து கொள்ள கூட நமக்கு வழியை உண்டாக்குகிறார்னு சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏராளமான வசனங்கள் நமக்கு அவரை துதிக்க வேதத்தில் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் தியானிக்க நமக்கு சமயம் போதாது. அதனால் சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் பார்க்கும் பொழுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம். ஆண்டவர் பட்சாபாதமே பண்ணுகிறவர் அல்ல. எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார். எந்த ஜாதி மதமானாலும் ஜனமானாலும், ஆணோ பெண்ணோ படித்தவனோ படியாதவனோ ஏழையோ பணக்கா, எல்லாரும் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய பிள்ளைகள் தான். யாதொரு மாற்றுதலின் நிழலும் அவரிடத்தில் கிடையாது. பார்த்தீங்களா, அவர் எல்லாரையும் ஒரே போல நேசிக்கிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு நன்மையான ஈவுகளை, எது நமக்கு நன்மையோ அதை தான் தருவார். ஒருவேளை எனக்கு இது வேணும் அது வேணும் நம்ம இஷ்டப்பட்டு கேட்கலாம். ஆனால் அது உங்களுக்கு பின்னால நாளில் ஒரு கஷ்டமாய் மாறிவிடும். ஏசாயா 1:26 நான் வாசிக்கிறோம், நீங்கள் விரும்பின கருவாலி மரங்கள் நிமித்தம் நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று சொல்லி. சில நேரத்தில் சிறிது நமக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும், எனக்கு இதுதான் வேணும், இது வேணும், இதை வாங்கணும், இதை செய்யணும், இது எனக்கு தேவை அப்படின்னு நம்ம விடாப்படியாக நம்ம அதை வாங்குவோம். கடைசியில் அதனால் நமக்கு வேதனைகள் உண்டாகும். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் பொழுது அது நன்மையான ஈவாக இருக்கும். எது நம்ம விரும்பினாலும் கர்த்தர் நமக்கு தேவையானது எது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நன்மையான எந்த ஈவும் பூரணமான வரம், கர்த்தர் நமக்கு கொடுக்குற வரங்களிலே பூரணமான எல்லா வரமும் பரத்திலிருந்து உண்டாகிறது. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. பார்த்தீங்களா, அப்போ தேவன் நமக்கு நன்மையான காரியங்களை கொடுக்க அவர் அறிந்திருக்கிறார். அதற்காக நாம் துதிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு எதை கொடுத்தாலும் அதில் நாம் திருப்தியாக இருந்து, ஆண்டவரே நீர் கொடுத்த காரியத்துக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். நம்மளுக்கு கொடுத்த நல்ல குடும்பம், மனைவி, பிள்ளைகள், நமக்கு கொடுத்த நல்ல சுகபலன், ஆரோக்கியம், நண்பர்கள், இதெல்லாவற்றுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினுடைய விசேஷம், அவர் கொடுத்த ரட்சிப்பு, இதெல்லாவற்றுக்கும் நாம் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் கூட வாசிக்கும் பொழுது எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. பார்த்தீங்களா, நம்ம வேண்டிக் கொள்ளுகிறது, நம்ம சில காரியங்களை தான் வேண்டிக் கொள்வோம். நம்மளுடைய மூளையான சிற்றறிவு உள்ளது, அதனால் சின்ன அறிவு உள்ளவங்க. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே அவர் கிரியை செய்கிறார், நமக்குள்ளே கிரியை செய்கிறார்.
கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். ஆகவே நமக்குள்ளே அவர் கிரியை செய்கிற வல்லமை, நமக்கு அவர் நன்மையான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதற்காக நாம் ஆண்டவரே நான் யோசிக்கவே இல்லை, இந்த நன்மையை கொடுத்தேன். சில காரியங்களை நாம் வேண்டிக் கொள்கிறோம், அதற்கு முன்னமே கர்த்தர் நமக்கு அதை அனுப்பி தருகிறவராக இருக்க. இதெல்லாம் நினைத்து பாருங்க. ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும், ஒரு சின்ன விஷயத்தில் கூட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்தார், உடனே அவருக்கு நன்றி சொல்லுங்கள். இது என்ன பெரிய காரியமா அப்படி நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தர் செய்கிற ஒரு சிறு காரியமாக இருந்தாலும் நமக்கு நன்மையாக நடந்ததானால், நாம் நினைத்தது உடனே கிடைக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடனாளிகளாக இருக்கிறோம். பார்த்தீங்களா? இன்னமாய் கூட நாம் வாசிக்கிறோம், எரேமியா 33:3 வாசிக்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் சொல்கிறார், அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உத்தரவு கொடுக்கிறார். உத்தரவு கொடுக்குறேன்னு சொல்கிறதே ஒரு பெரிய சந்தோஷமான காரியம்தான். நம்ம கூப்பிடும் பொழுது நம்ம சில நேரத்தில் சில பிள்ளைகள்கிட்ட பேசுவோம், அவங்க ஆணுன்னு சொல்ல மாட்டாங்க, ஊன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க பேசாமல் இருப்பாங்க, பதிலே கொடுக்க மாட்டாங்க. அப்போ நமக்கு எவ்வளோ துக்கம் உண்டாகும், எவ்வளோ எரிச்சல் உண்டாகும். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், நாம் கூப்பிடும் பொழுது உடனே உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உத்தரவு கொடுக்கிறார், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை. நம்ம இன்னும் நம்முடைய மனதிலே தோன்றியே இருக்காது, நம்முடைய காதுகள் கேட்டே இருக்காது, நம்முடைய கண்கள் பார்த்தே இருக்காது. அப்படிப்பட்ட நன்மையான காரியங்கள் எல்லாம் நாங்கள் இந்த நாளில் கூட ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து ஆச்சரியப்பட்ட ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொன்னோம். கர்த்தர் நமக்கு எவ்வளோ நன்மையான ஈவுகளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் கர்த்தரை துதித்து நாங்கள் அவருக்கு ஸ்தோத்திரம் சொன்னோம். ஆகவே நமக்கு எட்டாததும் உயரமானமான காரியங்களை, எட்டாத பெரிய காரியங்களை நமக்கு ஆண்டவர் தெரிவிக்கிறேன் என்று சொல்கிறார். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கூட சீக்கிரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நான் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. பார்த்தீங்களா? நம்ம தான் அவருடைய ஊழியக்காரர்கள், அவரை பின்பற்றி வருகிற மக்கள். நமக்கு இனி என்ன நடக்க போகுது அதை நமக்கு காண்பிப்பதற்காக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் வாஞ்சி உள்ளவராக இருக்கா. பார்த்தீங்களா? நம்மளுக்கு தெரியாமல் ஏதாவது காரியம் சம்பவித்து நம்ம திகைத்து போகாதபடிக்கு இருக்கிறதுக்காக கர்த்தர் என்ன செய்கிறார், இனி சம்பவிக்கிற காரியங்கள் எதுவோ அது எல்லாவற்றையும் நமக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒப்படைத்தார். தேவன் இயேசுவை கூப்பிட்டு அவரிடத்துல மறைக்கப்பட்ட சகல வெளிப்படுத்துதலையும் இயேசுக்கு ஒப்படைத்தார். இயேசு என்ன செய்தார், தம்முடைய தூதனுக்கு அதை கொடுக்கிறார். அந்த தூதன் ஊழியக்காரனாகிய யோவானுக்கு அதை கொண்டு வந்து கொடுக்கிறார். பார்த்தீங்களா? தேவன் இந்த நாட்களிலே நமக்கு தெரியாதது அறியாதது ஒன்றும் இருக்கக்கூடாது. இனி என்ன சம்பவிக்க போகுது, இந்த உலகத்துக்கு என்ன நடக்கும், உலகமே திகைத்து கொண்டிருக்குது, உலகத்தின் மக்கள் எல்லாரும் திகைத்து கொண்டிருக்கார்கள். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறார், தம்முடைய மக்கள் திகைத்து விழுந்து விடாதபடிக்கு அவர்களுக்கு முன்னமே அவர்கள் அதை அறிவிக்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். பிதாவாகிய தேவனுடைய மனதிலே என் பிள்ளைகள் எதையும் அறியாமல் இருக்கக்கூடாது, அவர்களுக்கு நாம் சொல்லுவோம் என்று சொல்லி அவர்களுக்கு காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்படைக்கிறார். அதை தூதனிடத்தில் கொடுத்து தூதன் ஊழியக்காரனாகிய யோவானுக்கு கொடுத்து, யோவான் நான் கண்டதும் என் கைகளினால் தொட்டதும் நான் கேட்டதுமான சகல சங்கதிகளையும் உங்களுக்கு நான் எழுதுகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே தேவனுடைய மக்களை வேதத்தில் எழுதப்பட்ட இந்த வெளிப்படுத்தல் குறித்து நாம் அதிகமாக யோசிக்க வேண்டும். உலகத்தாருக்கு வெளிப்படாத காரியங்கள், பரலோகத்தை குறித்த ரகசியங்களை இந்த வேதத்திலே கர்த்தர் எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். நமக்கு தெரியும் எந்தெந்த நாட்களில் என்னென்ன நடக்கும், இயேசு வரும்பொழுது என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும், இதெல்லாவற்றையும் நாம் அறிந்து கொண்டு காலத்தை பார்த்தால் நாம் போதகர்களாக இருந்து மற்றவர்களுக்கு அதை அறிவிக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லியிருக்கார். இதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டாமா? கர்த்தர் இனி சம்பவிக்க போகிற காரியங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார். இன்னும் கூட அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த, தரிசனங்களால் சொப்பனங்களால் வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஊழியக்காரர்களை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். நாம் வழி தெரியாத இடங்களிலே இருக்கும் பொழுதே வழி இதுவே என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து நம்மை வழி நடத்துகிறார். நம்மை பாதுகாத்து நம்மை பறந்து காக்கிற பட்சி போல அவர் பாதுகாக்கிறார். கடந்து வந்து விடுவிப்பார். அவர் தப்புவிக்க பண்ணுகிறார் என்று சொல்ல நாம் பார்த்தோம். ஆகவே இதற்கெல்லாவற்றுக்கும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டியது நம்முடைய கடனாக இருக்கிறது. ஆமேன். ஆகவே இந்த நாளிலுமாய் கூட கர்த்தர் நமக்காய் செய்கிற எல்லா காரியங்களுக்காக, நன்மையான ஈவுகளை தருகிறதற்காக, நாம் வேண்டிக் கொண்டிருக்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை அவர் நமக்கு செய்கிறதற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். நமக்கு எட்டாததும் அறியாததுமான காரியங்களை நமக்கு அவர் காண்பிக்கிறார். இனிமேல் என்ன சம்பவிக்க போகிறதோ அதெல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார்.
பார்த்தீங்களா, நாம் எவ்வளோ பாக்கியம் பெற்றவர்கள். அதனால் திகைத்து போயிருக்கிற மக்கள் மத்தியிலே நாம் கர்த்தருடைய வெளிச்சங்களாய் அவருடைய உப்பாய் நாம் இருந்து ஊழியத்தை நாம் நிறைவேற்றுவோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். பிதாவே, இந்த நாளிலுமாய் கூட நீர் எங்களுக்காக சகலவற்றையும் முன்குறித்தீர், அறிந்தீர், எங்களுக்கு கொடுத்தீர் என்றெல்லாம் நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு எங்களை காத்து தப்பப்படுகிறீர். இனிமேல் வரப்போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு முன்கூட்டியே அறிவித்து எங்களை கர்த்தாவே நீர் பாதுகாத்து வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிதாவாகிய தேவனுடைய மனதிலே ஊழியக்காரருக்கு நான் இதை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அதை காண்பிக்க வேண்டும் என்று நீர் கர்த்தாவை யோசித்தபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்தரிக்க 1000 காரியங்கள் உண்டு. ஆண்டவரே, எங்களை நினைத்து நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற உம்முடைய நன்மையான ஈவுகளுக்காய் நன்றி சொல்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருப்பதாக. கர்த்தருக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லி துதித்து கொண்டே இருங்கள். பாடலினால் ஸ்தோத்திரத்தினால் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய சமூகம் உங்களோடு இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.